all. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுண்டிங் vowels அண்ட் கான்சனன்ட்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை vowels அண்ட் எத்தனை கான்சனன்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குன்றத கண்டுபிடிக்க ஒரு ஜாவா ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அது ஃபர்ஸ்ட் ஐடியாவாக நம்ம என்னன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் இன்புட்டை வாங்கிக்கிறோம், கெட்டிங் இன்புட். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். ட்ராவர்ஸ் த ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு கேரக்டராக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து எத்தனை வவுல் எத்தனை கான்சனன்ட்ன்றது கேரக்டர் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைடில் எடுத்துக்கிறேன், வந்து ஹலோ அப்படின்னே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு கேரக்டராக நான் பார்க்கணும். இது வவுலா, இது கான்சனண்டா, இது வவுலா, இது கான்சனண்டா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நம்ம ட்ராவர்ஸ் த ஸ்ட்ரிங் கேரக்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, கேரக்டர் பண்ணிட்டு இப்போ கவுண்ட் வவுல் ஆர் கான்சனன்ட், அதாவது இப்போ எடுத்த ஹெச்ன்றது வவுலா கான்சனன்ட்டான்னு பார்க்குறோம். அது கான்சனன்ட். ஸோ அப்போ நம்ம கான்சனன்ட்ல ஆட் பண்ணிக்கிறோம். இ வந்து வவுல், ஸோ அப்போ வவுலில் வந்து இ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வவுலோட கவுண்டிங்கை ஏற்றிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இதுதான் டிஸ்பிளே தி அவுட்புட், டிஸ்பிளே த அவுட்புட். ஸோ நம்மளோட ஒர்க்கிங்கே அவ்வளோதான். அதாவது திருப்பி நம்ம பார்க்கணும்னா ஹலோன்னு ஒன்று எடுக்க போகிறோம். அதில் வந்து ஹெச்னா என்னன்னு பார்க்க போகிறோம், அது கான்சனன்ட்டு. ஈனா என்னன்னு பார்க்க போகிறோம், வவுலு. அடுத்து வந்து எல் வந்து கான்சனன்ட்டு, அகைன் எல் கான்சனன்ட் தான், கான்சனன்ட். திருப்பி ஓ வந்து நம்மளுக்கு வவுல். பேசிக்காக ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர் இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. ஓகே, நம்மளோட கம்பைலர் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். எடுத்துட்டு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்டார்ட் போட்டுக்கிட்டு இன்புட் வாங்கிறதுக்கு ஸ்கேனர் இருக்குமா, ஸ்கேனர் இஸ் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். நான் ஸ்கேனர் எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரிண்டர் என்ன பண்ண போகிறேன்னா வந்து என்டையர் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு நான் ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்சிஎன் டாட் நெக்ஸ்ட் லைன். ஓகே, நான் இப்போ வாங்கிட்டேன். இப்போ நான் இன்னொன்று ஒரு பிரச்சனையாக பார்க்க போகிறேன். அது என்னன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ இதை செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வவுல்ஸ்லாம் என்னென்ன நம்மளுக்கு AEIOU. இஃப்ல நம்ம போடுச்சு இஃப் ஈக்குவல் டு ஏ, இஃப் ஈக்குவல் டு IOU இந்த மாதிரி போடலாம். அப்போ வந்து திருப்பி நான் ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு ஒன்று போடணுவான் AEIOUன்னு. நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் என்ன பண்ண போறேன்னா வாங்கின ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் எல்லாத்தையும் லோயர் கேரக்டராக மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணா டூ லோயர் கேஸ் அப்படின்ற ஒரு பில்டின் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது டூ லோயர் கேஸ் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹோல் ஸ்ட்ரிங் கன்வெர்டட் இன்டு லோயர் கேஸ். ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு எங்கேயாவது லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணால் இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜாவாவில். இப்போ நான் வந்து எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் டூ லோயர் கேஸ். ஸோ நான் லோயர் கேஸாக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக வந்து ட்ராவல்ஸ் பண்ணணுமா, அப்போ வந்து எனக்கு இண்டெக்ஸ்க்காக ஐ வந்து ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் எஸ்டிஆர் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ். 0லேருந்து நான் ஒரு இதுவாக பார்த்துட்டு வரேன், ஒரு கேரக்டராக பார்க்க போகிறேன்னா அப்போ வந்து கேரக்டரில் கேர் சிஹெச்னு எடுத்துக்கிறேன். கேர் சிஹெச் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் கேரட் ஆஃப் ஐ. அப்போ இது எனக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் I0னா என்னோட ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ் பார்க்கும், அடுத்து 1னா 1th இண்டெக்ஸ் பார்க்கும், 2th இண்டெக்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டே வரைச்சு எனக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரிங் லென்த்தோட கம்மியாக இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா நம்மளோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போ நான் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இஃப் என்னோட சிஹெச்ன்ற கேரக்டர் ஈக்குவல் டு ஏஆ இருக்கா பார்க்கணும், ஆர் சிஹெச் ஈக்குவல் டு ஏஇ. அடுத்து வந்து சிஹெச் ஈக்குவல் டு ஏஇ. அடுத்து வந்து சிஹெச் ஈக்குவல் டு ஓ. அடுத்து வந்து சிஹெச் ஈக்குவல் டு யூ. ஓகே, இங்கே எனக்கு இப்போ எனக்கு வவுலாக இருந்துச்சுன்னா
வவ்வலோட கவுண்ட்டை வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ப்ளஸ் பண்ணணும்னா நான் வவ்வல்னு ஒன்று கொடுத்துருக்கணுமா? ஸோ இங்கே வந்துட்டு இன்ட் வவ்வல்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 0 எடுத்துக்கிறேன். அடுத்து இன்ட் கான்சனன்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால கான்சனன்ட்னு ஒன்று 0 எடுத்துக்கிறேன். இப்போ வவ்வல் வந்து சப்போஸ் நம்ம கொடுத்தது வந்து ஏஏஓயூவில் இருந்துச்சுன்னா வவ்வல் ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். எல்ஸ் ஒன்று வவ்வலாக இருக்கும், வவ்வல் இல்லாததெல்லாம் கான்சனண்ட்டாக இருக்குமா? கான்சனன்ட் ப்ளஸ் ப்ளஸ் அதுதான் ஃபார் லூப் போட்டு வெளில வரும். வந்துட்டு பிரிண்டலன் ஆஃப் தி ஸ்னிப்பட் பிரிண்டலனில் நம்பர் ஆஃப் வவல்ஸ் எத்தனைன்னு போட போகிறோம், வவலை போட போகிறோம். அடுத்தது பிரிண்டலனில் நம்பர் ஆஃப் கான்சனன்ட் எத்தனைன்னு பார்த்தோன்னா கான்சனன்ட் அளவு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பேசிக்காக இன்ட்ரெஸ்டிங் கேட்குதா? நான் வந்து கேப்ஸ்லேயே கொடுக்குறேன் ஹலோ வேர்ல்டு. இப்போ எனக்கு வவுல் வந்து 3ன்னு வந்திருக்கு, கான்சனன்ட் 8ன்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக இல்லை 1 2 3 வவுல் கரெக்டாக இருக்கா? இப்போ அதை தவிர்த்து 1 2 3 4 5 6 7 என்னடாது 1 2 3 4 5 6 7 கான்சனன்ட் தான் வரணும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இங்கே என்னன்னா நம்ம இந்த ஸ்பேஸையும் அது கேரக்டர்னு இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால கான்சனன்ட்னு வச்சு நம்மளுக்கு இங்கே எரர் அடிக்குது. இப்போ இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை கிளியர் பண்ண இன்னொன்று ஒரு இது இருக்கு. இஃப் சிஹெச் டாட் இஸ் லெட்டர் சாரிங்க கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆஃப் சிஹெச் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இஃப் வந்து எங்கே முடியணும்னா இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா? இஃப் வந்து ஃபாருக்குள்ளே தானே இருக்கு. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். cannot find the symbol கேரக்டரில் சி கேப்ஸ். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதே மாதிரி ஹலோ வேர்ல்ட். ஸோ இப்போ கான்சனன்ட் 7 வருதா? அதே மாதிரி ஒரு 3 கேப் விட்டு பார்ப்போம். ஹலோ 2 கேப் வேர்ல்டு, இங்கே 7 வரணும். 8 9 8 9 10. ஸோ கான்சனன்ட் 10 நம்மளோட இது வவுல் 3. ஓகே, இங்கே நம்மளுக்கு வந்த எரர் என்னன்னு ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகே, ஒயிட் போர்ட். இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளோட லாஜிக் கரெக்ட் என்னன்னா நம்மளோட கேரக்டர் ஒன்றா எடுத்து செக் பண்ணணும். ஓகே, இங்கே இந்த இஃபல்ஸில் நம்ம கான்சனன்ட் வந்து ப்ளஸ் போடுறோம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளோட பிளாங்கான ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு கான்சனன்ட்னு எடுத்துக்கிச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம 1 2 3 கொடுத்துருந்தாலும் அது கான்சனன்ட்ஸ் தான் எடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆஃப் சிஹெச். ஸோ புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த கேரக்டரில் சி கேப்ஸு கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது உள்ள இருக்க கேரக்டர் வந்து லெட்டர் அதாவது ஆல்ஃபாபெட்ஸ் அப்படிதானான்னு கேட்கும், அப்படிதானான்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ நம்ம அது ஆல்ஃபாபெட்டாக இருந்தால் மட்டும் இந்த ஃபங்க்ஷனை நடத்து அப்படின்னு கொடுப்போம். இதை மாதிரி நம்மளுக்கு கேரக்டர் டாட் இஸ் டிஜிட்னும் போடலாம். இது எதுக்குன்னா ஸோ செக்ஸ் டிஜிட், இது செக்ஸ் ஆல்ஃபாபெட்ஸ். இதெல்லாம் வந்து கேரக்டரோட ஒரு இன்பில்ட்டான ஒரு ஃபங்க்ஷன். இஸ் டிஜிட்னா வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து நம்பரா அப்படின்னு செக் பண்ணுவோம். இஸ் லெட்டர்னா இது ஆல்ஃபாபெட்ஸான்னு பார்ப்போம். அதே கேரக்டர் டாட் இஸ் லோயர் கேஸ் அப்படின்னா நம்மளுக்கு லோயர் கேஸாக இருக்கான்னு செக் பண்ணும். அப்பர் கொடுத்தோம்னா அப்பர் கேஸான்னு செக் பண்ணும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்து அதுக்குள்ளே இருக்க ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்லாம் பார்க்கலாம். ஸோ நம்மளோட வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இது ஒர்க்கிங் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துருப்போமா? வரேன், என்னோட ஸ்ட்ரிங்கை நான் வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஃபஸ்ட்டு லோயர் கேஸாக போடுறேன். ஏன் நான் லோயர் கேஸாக போடுறேன்னா என்னோட அப்பர் கேஸும் ஒன்று தான். நான் அப்பர் கேஸ்க்காக தனியாக ஒரு இது எழுதணும், இஃபெல்ஸ் எழுதணும். அதுக்கு நான் சிம்பிளாக லோயர் கேஸ் மாதிரினா எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வவுல்ஸை 0ன்னு எடுத்துக்கிறேன், கான்சனன்ட்டையும் 0ன்னு எடுத்துகிட்டு நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்குறேன். என்னன்னா ஒரு லெட்டரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அது கேரக்டர் தானா
அதாவது கேரக்டர் வந்து லெட்டர் தானா ஆல்ஃபாபெட் தானா அப்படின்னு பார்க்குறேன். 1 2 3 அதான் எனக்கு தேவையில்ல. ஒயிட் ஸ்பேஸ் தேவையில்ல, சிம்பிள்ஸ் தேவையில்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் இஸ் ஆல்ஃபாபெட் ஆர் நாட். ஸோ அதுக்கு இஸ் லெட்டர் போட்டுக்கிறேன். அதில் வந்து என்னோட வவுலாக இருந்தால் வவுல ப்ளஸ் பண்ணு, வவுல்னா கான்சனண்ட்டை ப்ளஸ் பண்ணு. ப்ளஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்த நம்பரை வவுல்னா வவுல்னு போட்டு காட்டுறோம், கான்சனன்ட்னா கான்சனன்ட் போட்டு பார்க்குறோம். ஓகே, நீங்களும் இந்த கோடு ஒரு வாட்டி போட்டு பாருங்க. எரர் வர வர தான் ஒரு கிளியர் பண்ணச்சு நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக புரியும் அந்த கான்செப்டோட சேர்த்து. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வவுல் அண்ட் கான்சனன்ட்னா எப்படி அதை நம்ம கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருவோம். தேங்க்யூ.